அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்போவுமே எங்கேயாவது 10 ரூபா கம்மியாக கிடைக்குதா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். அப்படி தான் நம்ம ஜுவல் வாங்கும் போதும் எங்கே கம்மியாக இருக்குது, செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி கம்மியாக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் தான் நம்ம வாங்குவோம். அப்படி தான் நாங்கள் உமரா போயிருந்தப்போ, சரி மக்காலா வாங்கலாமா மதினாலா வாங்கலாமான்றப்போ, மதினாவில் வாங்கினா சுன்னத்துன்னு சொன்னாங்க. சரி மதினாவில் பிளான் பண்ணி ஒரு சின்ன ஷாப்பில் போயிட்டு வாங்கினப்போ இந்த டிசைன் இருக்குது இல்லையா, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிறதுக்கு எல்லாமே பேசிகிட்டு இருந்தோம். அவங்க 15% டேக்ஸ் சொன்னாங்க. நெகோஷியேட் பண்ணி 8% டேக்ஸுக்கு நெகோஷியேட் பண்ணோம். ஒரு கிராம் 415 ரியால் சொன்னாங்க, அதாவது 21 கேரட். நாங்கள் வாங்கினது 27.8 கிராம் அவங்க எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 22.4 கிராம் தான் அது இருக்குது. இந்த கடையில் தான் வாங்கினோம். இதுதான் அவங்க ஷாப்பு. நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஒரு 15,000 நம்ம இந்தியன் மணிக்கு 15,000 கொடுக்குற மாதிரி இருந்தது. அது நெக்ஸ்ட் டே கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் ரியாலாக கன்வெர்ட் பண்ணி 625 ரியால் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் மறுநாள் பேலன்ஸ் கொண்டு போய் கொடுத்தோம். எல்லாமே கொடுத்தாச்சு, செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது இதில் ஏமாத்து வேலை இருக்குதுன்னு. க்ராஸ் செக் பண்ணி பார்த்தா 22.4 கிராம் தான் இருக்குது. பயங்கரமான ஷாக். மதீனா பள்ளிக்கு எதிரில் இருக்கிற கடை இப்படி ஏமாத்துறாங்களேன்றது ரொம்ப கஷ்டமாக போச்சு. நம்ம நேர்மையாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸை ரியாலாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளை இந்த மாதிரி ஏமாற்றிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பி அவேர் ஆஃப் திஸ் கோல்ட் ஜுவல்லர்ஸ். அவங்க நம்மளை தெரிஞ்சு தான் ஏமாத்துனாங்க. நம்ம அவங்கள நம்பி ஏமாந்துட்டோம். ஓகே, நல்ல பொருள் தான் கொடுக்குறாங்க, மதினாவில் வச்சு கொடுக்குறாங்க, ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் ட்ரூப்லேருந்து வந்தவங்க நெக்ஸ்ட்டு பேட்ச் உமராக போகும்போது அவங்க போய் கேட்டதுக்கு நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் போஸ்ட் பண்ணுறேன். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் வேலை நடக்கும்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.